அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். புல்லட் அரசியல் நிகழ்ச்சியினூடாக இன்றைய தினம் குச்சவெளி பிரதேச சபையின் புல்மோட்டை வட்டார அரபாத் நகர் வட்டார முன்னாள் உறுப்பினரும் தொழிலதிபருமான அமீன் ஃபரீஸ் அவர்களை நேர்காண வந்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மலவே அமீன் ஃபரீஸ் அவர்களே, நீங்கள் கடந்த காலங்களில் அரசியல் பயணத்தில் எப்போதும் களமிறங்கினீர்கள். நான் 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி பிரதேச சபை தேர்தலின் போது நான் ஆரம்பமாக எனது அரசியல் பயணத்தில் குதித்தேன். அதுதான் உங்களுடைய முதலாவது பிரவேசமா? ஆமாம், அதிலே தான் குதித்தேன். 2018ஆம் ஆண்டு எந்த கட்சி சார்பிலே நீங்கள் களமிறக்கப்பட்டீர்கள்? ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினூடாக நான் களத்தில் நின்று மக்களினுடைய பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டேன். நீங்கள் அந்த வட்டார தேர்தலிலே களமிறக்கப்பட்ட போதோ உங்களோடு சேர்ந்து அண்மைய வட்டாரங்களிலே போட்டியிட்டவர்கள் யார்? புல்மோட்டையிலே 3 வட்டாரங்கள். அதிலே புல்மோட்டை அரபாத் வட்டாரத்திலே அமீன் ஃபரீஸ் ஆகிய நானும், புல்மோட்டை வட்டாரம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் 3ஆம் வட்டாரத்திலே முன்னாள் தவிசாளர் ஐனிபிள்ளை முபாரக் அவர்களும், அதே போன்று புல்மோட்டையின் தென்னமராவாடி வட்டாரத்திலே சகோதரர் நசார் அவர்களும் முஸ்லிம் காங்கிரஸிலே போட்டுவிட்டு நாங்கள் மூவரும் வெற்றி பெற்றோம். நீங்கள் 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே எத்தனை வாக்குகளால் வெற்றி பெற்றீர்கள்? அல்ஹம்துலில்லாஹ், கிட்டத்தட்ட 1250 வாக்குகளுக்கு மேலால் புல்மோட்டை அரபாத் வட்டார மக்கள் எனக்கு வாக்களித்தார்கள். அவர்களுக்கு முதலுக்கு நன்றியை தெரிவித்தவனாக. நீங்கள் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியால் மூவர் களமிறக்கப்பட்டீர்கள். அவர்களை விட அதிகமான வாக்கு பெற்றீர்களா அல்லது எவ்வாறான நிலைப்பாடு காணப்பட்டது? அதிலே சந்தோஷமான செய்தி மூலமே சொல்ல வேண்டும். குச்சவெளி பிரதேச சபையிலே 10 வட்டாரங்கள். அந்த 10 வட்டாரங்களிலும் நான் போட்டியிட்ட அரபாத் வட்டார மக்கள் அதிகப்படியான வாக்குகளை தந்து என்னை இந்த வட்டாரத்தின் பிரதிநிதியாக தெரிவு செய்தார்கள். ஐனிபிள்ளை முபாரக் அவர்கள் எத்தனை வாக்கு பெற்றிருந்தார்கள்? அவர் கிட்டத்தட்ட என்னை விட ஒரு 180-200 வாக்குகள் குறைவான ஒரு வாக்கு நிலை அடைந்திருந்தார். குச்சவெளி பிரதேச சபையிலே அனைத்து வட்டாரங்கள், பிரதேச சபைக்குட்பட்ட அனைத்து ஊர்களிலும் அனைத்து வட்டாரங்களிலும் நீங்கள் அதிகூடிய வாக்கு பெற்றதாக தகவல். அப்படியாயின் சரியான முறைப்படி நீங்கள் 2018ஆம் ஆண்டு வெற்றி பெற்றதன் பின்னர் உங்களை அந்த மக்கள் அதிகூடிய வாக்குகளால் உங்களுடைய வட்டார மக்கள் உங்களை அனுப்பியிருந்தார்கள் பிரதேச சபைக்கு. சரியான முறைப்படி நீங்கள் ஒரு தவிசாளராக வந்திருக்க வேண்டும். அப்படியான ஒரு அவாவிலே தான் உங்களுடைய மக்கள் உங்களை தெரிவு செய்திருப்பார்கள். நிச்சயமாக நீங்கள் இந்த மக்களுக்கு, உங்களுடைய வட்டார மக்களுக்கு மட்டுமல்ல, குச்சவெளி பிரதேச சபைக்கு கடமைப்பட்டு ஒருத்தர். நீங்கள் உங்களை தவிசாளராக தெரிவு செய்யாமைக்கான காரணம்? அவ்வாறு தேர்தல் நடைபெற்ற பின்பு எமது ஆட்சி அமைக்கின்ற காலம் வருகின்ற பொழுது எமது தலைவர் ரவ்வைக்கும் சார் அவர்கள் ஜங்கல் பீச்சிலே வந்து நின்று ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தி அதிலே எங்களை நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட முஸ்லீம் காங்கிரஸிலே தெரிவு செய்யப்பட்டவர்கள் இங்கு புல்மோட்டையிலே மூவர், மரபும் மீஷான் சகோதரர் அவர்களும் குச்சவெளி பிரதேசத்திலே தெரிவு செய்யப்பட்டிருந்தார். 4 பேரையும் கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது எங்களுடைய தலைமைகள், தேசிய தலைமையாகிய ரவ்வைக்கும் சார் அவர்களும், அதே போன்று மாவட்ட தலைமை நம்முடைய எம்எஸ் தௌபிக் அவர்களும், அன்று மாகாண சபை முன்னாள் உறுப்பினராக இருந்த அன்வர் அவர்களும் எங்களை கதைத்து கொண்டார்கள். நாங்கள் முன்னாள் தவிசாளராக இருந்த முபாரக் அவர்களை நாங்கள் தவிசாளராக தெரிவு செய்வோம். ஆனால் நீங்கள் வட்டாரத்திலே அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறபடினால் உங்கள் வட்டாரத்துக்கும் நாங்கள் சமநிலையான அபிவிருத்தி பாதைகளை கொண்டு செல்வதற்குரிய சபை அபிவிருத்தியாக இருக்கட்டும், அதே போன்று எங்களுடைய கட்சியினூடாக நாங்கள் நடைமுறைப்படுத்த வேலை தீவுகளாக இருக்கட்டும், அனைத்தையும் நாங்கள் உங்களுடைய பகுதிகளுக்கு நாங்கள் கணிசமான அளவு பெற்று தருவோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை தந்து அவரை தவிசாளர்கள் ஆக்குவோம் என்ற தலைமை கேட்டதற்கிணங்க நானும் அதனை ஒத்துக்கொண்டேன். அதே போன்று அவர்கள் பிற்பாடு நடந்தார்கள்? இல்லை, நிச்சயமாக நடக்கவில்லை என்ற ஒரு கவலையான செய்தியினூடாகவே பல ஒரு வகையான எங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு தொட்டுவிட்டது. அதனை நேராக பார்த்த அன்றைய முன்னாள் மாகாண சபை உறுப்பினராக இருந்த அன்வர் அவர்களும், அதே போன்று எங்களுடைய ஊரிலே இருக்கின்ற கட்சியின் பிரதானிகள் கூட இந்த எங்களுடைய புறக்கணிப்புகள் சம்பந்தமாக நானும் அவர்களுடைய முறையிட்டேன். அவர்களும் நேரடியாக பிரதானமாக உங்களை
யார் புறக்கணித்தது? கட்சியின் தலைமையா, மாவட்ட தலைமையா, தேசிய தலைமையா, அல்லது உங்களுடைய தவிசாளர்? நாங்கள் நம்பி இந்த தவிசாளர் என்ற நாங்கள் தவிசாளராக அவரை நியமித்திருந்தாலும் அவர் தன்னிச்சையான போக்கிலே சகல அபிவிருத்திகளும் அந்த சபையிலே கட்சியின் தலைமைகளுக்கு நம்பி நாங்கள் தவிசாளர் பொறுப்பை அவருக்கு ஒப்படைத்தாலும் அவர் அந்த கட்சியின் தலைமைகளுக்கும் கட்டுப்படவில்லை. எங்களையும் அவர் சீராக அந்த மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதாகவும் காணவில்லை. அதனால் நாங்கள் கட்சி தலைமைகளிடத்திலே முறையிட்டும், அதுவும் நடந்து முடியவில்லை. அன்றைய நல்லாட்சி காலத்திலே எமது தலைமைகளும் அன்று ஹக்கீம் சாருடைய தலைமையிலே எங்களுடைய நீர்வளங்கள், அதாவது வாட்டர் சப்ளை வடிக நீர்வளங்கள் இருந்தது. அதே போன்று உயர்கல்வி அமைச்சராக இருந்தார். எங்களுடைய எம்பிக்களுக்கும் அதிகாரம் இருந்தது. நாங்கள் பல ப்ரொபோசல்களை கொண்டு சென்று அவர்களுடைய நிறைவேற்றி தாருங்கள், எங்களுடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து தாருங்கள் சொல்லி எங்கள் தலைமையிடத்திலே போய் கேட்டோம். அதே போன்று கல்விக்கு, மக்கள் பிள்ளைகளுக்கு கல்வி அமைச்சினூடாக எதுவும் வேலைவாய்ப்புகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் செய்தும் எதுவுமே கைகூடாத நிலையில் அவர்களுடைய ஆட்சி காலமும் பறைபோக வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகி. நீங்கள் கூறுவது போன்று பார்த்தால் பிரதேச சபையினூடாக ஒதுக்கப்பட்ட நிதிகளிலே தவிசாளர் உங்களுக்கு எவ்வாறான உதவிகள்? அவ்வாறு நான் ஒரு உறுப்பினர் என்ற வகையிலே எந்த ஒரு கவனிப்பு நடைபெறவில்லை. தனது நோக்கத்திற்காக சில கிரவல் விதிகளை இட்டார். ஆனால் அதிகமாக அவருடைய சேவைகள் திரிய ஐப்பு, கல்லராவு போன்ற பகுதிகளிலே கிரவல் விடுவது போன்ற செய்திகளால் அதிகமாக காணப்பட்டது. பெரிய வேலை திட்டங்கள் வந்த சொன்ன போலான் நான் ஏற்கனவே சொன்னது போன்று புன்முட்டை 1ஆம் வட்டாரத்துக்கு ஒரு அபிவிருத்தியாக எல்டிஎஸ்பி என்று சொல்லி ஒரு புரோகிராம் உலக வங்கியினூடாக வந்தது. அந்த வேலை திட்டத்தினை நாங்கள் அரபாத் வடிகாலை திட்டமிடுவதற்காக நாங்கள் அதனை ஒதுக்கியிருந்தும், பல வேலை திட்டங்கள் செய்து அதற்கான ப்ரொபோசல்கள் வழங்கியிருந்தும் அவருடைய அதிகாரத்தினை பயன்படுத்தி இன்று எங்களுடைய இந்த மெதிகர் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காம்ப்ளெக்ஸ், அதாவது அந்த கட்டிட தொகுதி, அதாவது வியாபார கட்டிட தொகுதியினை அவடத்துக்கு கொண்டு வந்து அதிலேயும் பல மோசடிகள் நடைபெற்றிருக்கின்றது என்றால் தனியாருக்கு அதனை சொந்தமாக்கக்கூடிய ஒரு முயற்சி நடைபெற்று இன்று வந்திருக்கிற அரசாங்கத்தினூடாக அதனை நடைமுறைப்படுத்த முடியாத நிலையில் ஒரு தத்தளித்து இன்று அது நீதிமன்றம் வரை சென்றிருக்கின்ற ஒரு கவலையான செய்தி உருவாகியிருக்கின்றது. உண்மையிலே அந்த நீங்க கூறிய மார்க்கெட் நினைக்கிறோம், அதோடைய எவ்வாறான மோசடிகள் நடைபெற்றிருக்கிறது? அதிலே அந்த ஏற்கனவே அந்த எல்டிஎஸ்பியினூடாக நாங்கள் கொடுத்த ப்ரொபோசல் நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒன்றும், அதே போன்று இங்கு இடத்தை மாற்றி அதிலே பல கோடி ரூபாய்கள் நிதி ஒதுக்கப்பட்டு, அதாவது அந்த எல்டிஎஸ்பி என்ற புரோகிரத்திற்கு மேலதிகமாக பல லட்சம் ரூபாய் மில்லியன் ரூபாய் கணக்கிலே அதிலே மேலதிகமாக செலவு செய்யப்பட்டு அது வீண் விரயங்கள் செய்யப்பட்டு தன்னகப்படுத்தப்பட்டிருக்கின்றது நிதி. இது யாருக்கூடாக செய்யப்பட்டது? அது சபையினுடைய கண்காணிப்பிலே தவிசாளர் தான் அதற்கு முழு பொறுப்பையும் ஒன்று செய்வார். அது சபையினுடைய நிதி அதிகாரங்கள் அனைத்தும் தவிசாளராக இருப்பவருக்கும் அந்த செயலாளராக இருப்பவருக்கும் தான் நிதி அதிகாரங்கள். ஏனைய உறுப்பினர்கள் யாருக்கும் நிதி அதிகாரங்கள் எந்த திட்டங்களிலும் கையடிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இருக்கவில்லை. முழு பொறுப்பும் தவிசாளருக்கும் அதனுடைய அடுத்த கட்டமாக செயலாளர் உண்டாக அதனை நடைமுறைப்படுத்துவார். தவிசாளரை மீறி, தலைவரை மீறி செயலாளர் எதுவும் செய்ய முடியாது. முடியாது. நிச்சயமா அது அவ்வாறு நடக்கவில்லை. அனைத்துமே தலைவராக இருந்த தவிசாளராக இருந்தவருடைய கவனத்தினால்தான் அவ்வளவு சபை நிதிகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதில் பல மோசடிகள் நடைபெற்றிருக்கிறீர்கள். இன்னும் பஸ் தரிப்பிடம் சம்பந்தமாக பல மோசடிகள் நடைபெற்றதாக பல உறுப்பினர்களும் கூறியிருந்தார்கள். அது சம்பந்தமாக என்ன தெரியும்? அதை பொறுத்தவரையிலே அது எங்களுக்கு முன்னோக்குள்ள காலப்பகுதியிலே அங்கு ஒரு மார்க்கெட் என்று சொல்லி ஒரு கட்டட தொகுதி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே இப்பொழுது மாடுகள், காலை போன்று மாடுகள் அடைக்கப் போகின்ற ஒரு செய்தி தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் அன்றைய நிதியிலே ஒரு கோடி என்பது பல மடங்கு நாங்கள் என்று பார்க்க வேண்டிய செய்தி. அவ்வாறு பல கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டும் எந்த ஒரு மக்கள் பிரயோஜனம் இல்லாத ஒரு இடமாக அந்த இடம் காட்சி அளிக்கின்றது. அதிலும் பல மோசடிகள். சபையிலே நீங்கள் இருந்த காலத்திலே 2018ஆம் ஆண்டு நீங்கள் இருந்த காலத்திலே பல பிரச்சனைகள் அங்கு ஏற்பட்டது. அதாவது உங்களுக்கு தவிசாளர் அவர்கள், முன்னாள் பிரதேச தவிசாளர் ஐநீப்ளை முபாரக் அவர்கள் உங்கள் மீது வழக்கு தொடர்ந்த சம்பவங்கள் நடைபெற்றது. நிச்சயமாக அது சம்பந்தமாக நிச்சயமாக ஒரு நல்ல கேள்வியினை ஞாபகப்படுத்தியதன் மூலவி நான் மக்களுடைய அழுத்தங்கள் காரணமாக இந்த பிரதேசங்களிலே எல்லா பிரதேசங்களிலும் குப்பைகள் நிறைந்து காணப்படுவதும், மாடுகள், கட்டாக்காளி மாடுகள் ரோட்டுகளில் காணப்படுவதும், ஏனைய எந்த ஒரு சபையினால் செய்யப்பட வேண்டிய எந்த ஒரு வேலை திட்டங்களும் செய்யப்படாமல் முடங்கி கொண்டிருந்த காலப்பகுதியிலே எங்களுடைய புன்மோட்டை பிரதேச
சபையிலே வேலை செய்கின்ற ஓஏசியாக, அதாவது பொறுப்பதிகாரியாக செயற்பட்ட சித்திக் சலாமுதீன் அவர்களை நான் சென்று ஏன் உங்களிடம் பணம் இல்லையா அல்லது வாகன வசதி இல்லையா ஆளுநை வசதி இல்லையா என்று நான் ஒரு வாயால் கொஞ்சம் அதிகார துணையிலே கேட்டேனே ஒழிய அவருடைய அங்கத்திலே எனது ஒரு விரல் நுனி கூட படாத நிலையிலே அவருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டு தவைசாளர்களால் நீங்கள் உங்கள் மீது அவர் அடித்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்து அவர் போய் வைத்தியசாலையிலே அட்மிட் ஆகியிருந்தார். வாட்டிலே கிடந்ததனூடாக என்னை ஓரிரு நாட்கள் போலீஸ் இந்த அவ்வாறு போலீஸ் தேடி வந்து என்னை சபையிலே வைத்து கைது செய்து புல்மோட்டை போலீஸுக்கு கொண்டு வந்து போலீஸ் காவலிலே என்னை ஒரு இரவு அடைத்து வைத்திருந்தார்கள். அதனை பார்வையிட்ட எனது உறவுகள் எனது விட்டார்கள். உங்களுக்கு அரசியலே வேண்டாம் என்ற ஒரு காரணத்தை சொல்லி என்னை அரசியலிலிருந்து தூரமாக்கும் ஒரு முயற்சியை செய்து வந்தார்கள். நானும் அந்த அரசியலை கைவிட வேண்டும் என்ற நோக்கத்திலே இருந்து வந்தேன். இருந்தும் எமது பிரதேசங்களிலே ஏற்படுகின்ற ஒரு பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றது. எமது பிரதேசமானது வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கின்ற ஒரு பகுதியாக இருப்பதனால் அதிலே நான் சென்று எனது தொழில் தளம் அங்கே தான் அமைந்திருக்கின்றது. அந்த கோக்கிலாய் கலப்பிலே அங்கே நடக்கின்ற அநீதிகள், அதாவது இந்த மீனவ சமுதாயத்துக்கு நடக்கின்ற அநீதிகளை வெளிச்சமூகத்துக்கு கொண்டு போக வேண்டும், வெளிச்சத்துக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஏனைய அரசியலினூடாக ஒரு சில விஷயங்களை இந்த மக்களுக்கு நாங்கள் தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்திலே மீண்டும் என்னை ஒரு சில என்னை அறிந்த தனவந்தர்கள் அரசியல் ஆர்வலர்கள் என்னை கேட்டதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த கட்சியினுடைய தலைமையும் என்னை கேட்டுக்கொண்டது. ஐக்கிய சமாதான கூட்டமைப்பிலே நீங்களும் உங்களுடைய குச்சோடி பிரதேசத்திலே உங்களுடைய தனியான ஒரு கட்சியினை நாங்கள் தருகின்றோம், அதனை கடமுறைக்கு இன்ஷால்லா வெற்றி கொள்வதனூடாக உங்களுடைய பிரதிநிதித்துவத்தை அந்த சபையிலே அலங்கரிக்க முடியும் என்ற செய்தியினை நீங்களும் ஒரு வழிகாட்டியாக இருந்தீர்கள். அதிலே எங்களுடைய தலைமைகளும் அந்த தனவந்தர்களும் கேட்டது கொண்டிருங்க. எதிர்காலத்திலே அந்த தனவந்தர்களோடாகவும் எமது ஏழை மக்களுக்கு எதுவும் உபகாரங்கள் செய்யலாம் என்ற நல்ல நோக்கத்தோடு நாங்கள் இறுதி கட்டத்திலே நான் இந்த ஐக்கிய சமாதான கூட்டமைப்பிலே களமிறங்கும் ஒரு எண்ணத்திற்கு வந்திருக்கின்றேன். நீங்க தற்பொழுது ஐக்கிய சமாதான கூட்டமைப்பிலே வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறதா? அந்த முக்கியமாக வட்டாரங்களில் இறக்கப்படுகின்ற 10 வட்டார உறுப்பினர்கள் இல்லாவிட்டாலும் நான் அந்த பட்டியலில் என்ற லிஸ்டிலே நான் வந்திருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக நான் இந்த குச்சோடி பிரதேச மக்கள் அனைவருக்கும், அதாவது 10 வட்டார மக்களுக்கும் சொல்ல வேண்டியது, நாங்கள் இந்த 10 வட்டாரங்களிலும் வட்டார ரீதியாக வெற்றி பெறுவோம் என்ற இலக்கிலே நாங்கள் இறங்கவில்லை. சென்ற முறையிலே எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொண்டதற்கு நாங்கள் புன்மோட்டை கணிஜவழி கூட்டுத்தாமனத்திலே இருந்த ஒரு சேர்மன், அதாவது தலைவராக இருந்தவர், அவர் ஒரு கட்சியினை என்ற புன்மோட்டைக்கு அறிமுகப்படுத்தி அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு 250-300 வாக்கு எடுத்ததனூடாக ஒரு பிரதிநிதியை இந்த புன்மோட்டை மண்ணுக்கு பெற்றுக் கொடுத்தார் என்ற ஒரு பாடம் எங்களுக்கு இருக்கின்றது. நானும் சபையில் இருந்த நல்ல வகையிலே அதனை மையமாக வச்சு எமது கட்சி, அதாவது ஐக்கிய சமாதான கூட்டமைப்பும் கேட்டதற்கு இணங்க நானும் அந்த பட்டியல், அதாவது போனஸ் ஆசனங்களிலே எங்களுடைய ஓரிரு ஆசனங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு எங்களுடைய மக்களை நம்பி நான் இந்த களத்திலே இறங்கியிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்களுக்கு மக்கள் இந்த கட்சியிலே உங்களுக்கு ஒரு வெற்றி வகை கூட வாய்ப்பு தருவார்கள் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக நானும் எனது அரசியல் காலங்களாக இருக்கட்டும், இல்லது அரசியலுக்கு முற்பட்ட காலங்களாக இருக்கட்டும், யுத்தம் முடிந்தது 2008-2009 ஆண்டு காலப்பகுதியிலிருந்து புல்மோட்டை இந்த பிரதான தொழிலாக இருக்கின்ற அந்த கோக்கிலாய் கலப்பிலே முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தினால் பாரிய அசௌகரியங்களும் பிரச்சனைகளும் நடந்து வருகின்ற பொழுது எல்லா வகையான பிரச்சனைகளாக இருக்கட்டும், அவர்களுடைய தடுப்புகளுக்கு ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளும் போதும் நான் மக்களுக்காக முன்னின்று அவர்களுக்காக போராடி பல தீர்வுகளை பெற்றுக் கொடுத்தனான் என்ற நம்பிக்கையிலே தான் நான் சென்ற முறையும் 2018 ஆண்டு களமுறங்கி பாரிய வெற்றியினை மக்கள் தந்தார்கள். அதே போன்று இப்பொழுதும் நான் மக்களுக்காக எல்லா வகையான சந்தர்ப்பங்களிலும், அது காணி பிரச்சனையாக இருக்கட்டும், பெருங்கடல் பிரச்சனையாக இருக்கட்டும், சிறுகடல் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும், அதாவது பாடசாலை பிரச்சனை, அதிலும் நாங்கள் வெற்றி கண்டிருக்கின்றோம். சென்ற முறை 2022-2023 காலப்பகுதியிலே ஒழுங்கான ஒரு அதிபர் இல்லாமலும் பாடசாலையிலே 70 ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்திலே 23 ஆசிரியர்கள் இருந்தார்கள். நானும் அன்று சபையில் இருந்து என்ற வகையிலே எனது தலைமையிலே ஒரு அணியினை திரட்டி அந்த பாடசாலைக்காக போராடி கிட்டத்தட்ட நல்ல ஒரு அதிபர் அவர்களை கொண்டு வந்து 60க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களையும் அந்த பாடசாலையிலே நிறுத்தியதனூடாக இன்று எமது புல்மோட்டை பிரதேசத்தினுடைய கல்வி வளர்ச்சி கண்டிருக்கின்றது ஒரு சந்தோஷமான செய்தி எனது உள்ளத்திலே பதிவாக இருக்கின்றது. அதனை மக்களும் நன்றாக அறிவார்கள். நீங்கள் செய்த சேவை வைத்து மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பில் களமிறங்கி நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கடந்த காலங்களிலே பிரதேச சபையிலே
நீங்கள் விட்ட பிழைகளை, அதாவது நீங்கள் அதிகமான வாக்குகள் பெற்றும் உங்களை முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய தலைமை ரவுப் ஹக்கீம் மற்றும் மாவட்ட தலைமை MS தௌபிக், பிரதேச முன்னாள் தவிசாளர் முபாரக் அவர்கள் எல்லோரும் இணைந்து உங்களை ஓரங்கட்டினார் என்றே நான் சொல்லுவேன். பின்தள்ளி விட்டார், ஏமாற்றம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல துரோகங்கள் நடந்திருக்கின்றது. எமது மண்ணுக்காக இருந்த ஒரே ஒரு பிரதிநிதி, மக்கள் பிரதிநிதியாக இருந்த மாகாண சபை உறுப்பினர் அன்னவர்களை ஓரங்கட்டும் என்பதற்காக மாவட்ட தலைமை MS தௌபிக்காக இருக்கலாம், அதே போன்று இந்த ஹைகமாண்டில் இருக்கின்ற உறுப்பினர்களாக முபாரக் அவர்களாக இருக்கலாம், அதே போன்று அன்சார் ஹஜர் அவர்கள் ரக்கண்டியை சேர்ந்தவர்கள், அதே போன்று அந்த அந்தஸ்தை பறிக்க வேண்டும் என்ற முனைப்போடு குச்சவெளி பிரதேசத்தில் இருந்த ஆசிக் அவர்கள் போன்றவர்கள் செய்த சதியினூடாகவே இந்த அன்வர் என்ற ஒரு மனிதர் என்று நான் சொல்லுவதை விட இந்த பிரதேசத்தினுடைய மண்ணின் மைந்தன், இந்த பிரதேசத்துக்காக குரல் கொடுத்த ஒரு மண்ணின் மைந்தனை இந்த பிரதேசத்தை விட்டு அந்த கட்சியில் இருந்து முதல் அகற்றி அவரை வெளியேற்றுவதனூடாக அவருக்கு இருப்பு இல்லாததன் காரணமாக அவர் இன்று தனது தொழில் நிமித்தமாக வெளிநாடு சென்றிருக்கின்ற ஒரு கவலையான செய்தியும் இந்த மக்களுக்கு அது எதிர்காலத்திலே பாரிய ஒரு கவலையான செய்தி என்பதனையும் நான் இந்த மக்களிடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். நிச்சயமாக நீங்கள் பல தகவல்களை தந்தீர்கள். நீங்கள் கடந்த காலத்தில் 2018ஆம் ஆண்டு பிரதேசபையில் இருந்த பொழுதோ JCP, அதாவது பெக்கோ உபகரணம் ஒன்று இருந்ததா? இருந்தது. அந்த உபகரணம் தற்பொழுது இருக்கிறதா? சபை நாங்கள் நடைபெறுகின்ற சபைக்கு ஒரு வருடங்கள் முன்னிருக்கின்ற வகையிலே நான் சபையை விட்டு ஒதுங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகியது. அதுவும் இந்த நான் ஏற்கனவே சொல்லப்பட்டவர்களினுடைய சூழ்ச்சி காரணமாக நான் ஏதாவது சபை காலத்தின் 1.5 வருட காலத்திலே அவர்கள் எனக்கு ஒழுக்காட்டு நடவடிக்கை என்ற ஒரு போர்வையிலே என்னை கட்சியை விட்டு அகற்றினார்கள். நான் மக்களுக்கு குரல் கொடுத்ததனூடாக இருந்தும் ஏதோ எனக்கு தெரிந்த தனவந்தர்களுடைய அனுபவ ரீதியான அவர்களுடைய வழிகாட்டலினூடாக மேலும் ஒரு 2.5 வருடங்கள் எனது பயணத்தை தொடர்ந்து மிகையாக உள்ள 1 வருட காலத்தை எனக்கு பின்னால் வேட்பாளராக இருந்த அந்த சகோதரர் முஜீப் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையின் காரணமாக நான் வழங்கிவிட்டு சபையில் ஒதுங்கினேன். அவ்வாறு ஒதுங்குற காண பகுதியிலே JCP அந்த பிரதேசபையிலே இருந்தது. இன்று அந்த JCP உபகரணம் காணப்படவில்லை என்ற கருத்து நிலவுகிறது. நிஜமா நானும் சமகாலங்களிலே சென்று வருகின்ற பொழுதோ அது எங்கு மாயமாக இருக்கின்றது என்பது சம்பந்தமாக எனக்கு சரியாக விளக்கம் இல்லாவிட்டாலும் அந்த சபை உட்பட்ட பிரதேசங்களே அந்த JCP வாகனத்தை காணக்கூடியதாக இல்லை. அந்த பிரச்சனை தற்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. நிறைய விளக்கங்களை, நிறைய தகவல்களை வழங்கியிருந்தீர்கள். உங்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கும் முகமாக யார் உங்கள் மீது வழக்கு தொடர்ந்தார்கள் அல்லது நீங்கள் வழக்கு தொடர்ந்தீர்கள்? எமது கட்சி தான் வழக்கு தொடர்ந்தது. அதுக்கு அன்ற காரணம், அன்று கடத்தொழில் பிரதி அமைச்சராக சுசந்த பெஞ்சனியன் அவர்களை மக்களுடைய தேவைக்காக நான் சென்று அவரை சந்தித்தேன். அந்த சந்தித்ததை அவர்கள் ஒரு மாயாக நான் கட்சி மாறிவிட்டேன், அந்த கட்சிக்கு நான் சென்று விட்டேன் என்ற காரணத்தை காட்டி இந்த கட்சியினுடைய செயலாளர் நிசாங்கார் ஐயப்பர் சட்டத்தரணியின் ஊடாக எனக்கு நீதிமன்ற தடை உத்தரவு குறைக்கப்பட்டது. அந்த தடை உத்தரவை மீறி அல்ஹம்துலில்லாஹ் நான் மேலும் ஒரு 2.5 வருடங்கள் அந்த சபையிலே அலங்கரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, ஒரு ஆளுமை ஒன்று எனக்கு ஏற்பட்டது. வழக்கு தொடர்ந்த செயற்பாட்டுக்கு மிக பிரதானமாக இங்கே செயற்பட்டவர் யார்? இங்கு ஆலோசனை வழங்கியவர் நானே கை உயர்த்தி எனது கண்ணுக்கு குத்தியது போன்று நான் தெரிவு செய்த தவிசாளர் முபாரக் அவர். இதன் பிற்பாடு அப்படியான ஒரு தவறை செய்ய மாட்டேங்க என்று நினைக்கின்றோம். உங்களுடைய மக்களுக்கு சரியான ஒருத்தராக, மக்கள் என்ன நோக்கத்துக்கு அனுப்பினார்களோ அவ்வாறு செயற்படுவது என்று நினைக்கின்றோம். இந்த காணொலியின் ஊடாக குறிப்பாக குச்சவெளி பிரதேசத்தை விட குறிப்பாக புல்மோட்டை, அரபாத் நகர் வட்டாரமாக இருக்கிற புல்மோட்டை வாழ் மக்கள் பல விடயங்களை அறிந்திருக்கிறது என நினைக்கின்றோம். இந்த புல்லட் அரசியல் நிகழ்ச்சி காணொலியின் ஊடாக பல விடயங்களை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தி வருகின்றோம் நேர்மையான உங்களுக்கு. ஆகவே எங்களுடைய புல்லட் அரசியல் நிகழ்ச்சிக்கு நீங்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் ஊடாகவும், நீங்கள் எங்களுடைய சேனலை லைக் பண்ணுவதன் ஊடாகவும், ஷேர் பண்ணுவதன் ஊடாகவும் எங்களுக்கான ஆதரவை வழங்குமாறு பணிவன்மாய் வேண்டிக் கொள்வதோடு, இந்த காணொலிகள் சம்பந்தமாக இந்த காணொலிகள் உங்களுடைய பதிவுகளையும், இந்த காணொலிகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்ற விடயம் சம்பந்தமாக உங்களுடைய பதிவுகளை இடுமாறும் தகவன்பாய் வேண்டிக் கொண்டு, இந்த நேர்காணலுக்காக வேண்டி எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் அமீன் பாரிஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.